98 மலை கிராமங்கள், ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இவர்களை உண்மையிலேயே வெளியேற்ற போகிறார்களா? வாங்க பார்க்கலாம். தேனி மாவட்டம் மேகமலை மற்றும் வருசநாடு மலைப்பகுதியில் சுமார் 4000க்கும் மேற்பட்ட மக்கள் தலைமுறையா வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க அதே பகுதியில் விவசாயம் பண்ணி வாழக்கூடியவங்க. 2017 உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தேனி மாவட்டம் மேகமலை மற்றும் வருசநாடு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றணும் அப்படின்னு மனு தாக்கல் செய்யப்படுது. இந்த மனு விசாரிச்ச உயர்நீதிமன்றம் 2018 நவம்பர் 1 மேகமலை மற்றும் வருசநாடு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றணும் அப்படின்னு உத்தரவிடுது. இந்த உத்தரவு செயல்படுத்தப்படாதனால மே 29, 2026 உச்சநீதிமன்றம் மேகமலை மற்றும் வருசநாடு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்களை குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் அகற்றணும் அப்படின்னு உத்தரவிட்டுச்சு. இதனால் மேகமலை மற்றும் வருசநாடு மலை கிராமங்களில் இருக்கக்கூடிய 4600 மக்கள் வெளியேற்றப்படக்கூடிய ஒரு அவல நிலை உருவாகி இருக்கு. இதற்கு மேகமலை மற்றும் வருசநாடு கிராம மக்கள் தலைமுறையா நாங்க இதே இடத்துல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம். திடீர்னு எங்களை வெளியே போக சொன்னா எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு தங்களுடைய கோரிக்கையை முன் வச்சுட்டு வராங்க. 2006 வன உரிமை சட்டத்தின் கீழ் தங்களோட நில உரிமையை பரிசீலனை பண்ணி தங்களுக்கு பட்டா வழங்கணும் அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாம அதே இடத்துல தங்களை விவசாயம் பண்ண அனுமதிக்கணும் அப்படிங்கிறதும் அந்த மக்களோட கோரிக்கையா இருக்கு. இதே நிலைமை நீடிச்சதுன்னா தாவேக அரசு சொன்ன கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இல்லாத கிளீனான தமிழ்நாட்டை உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னது நடக்குமா என்னன்னு தெரியல. ஆனா மக்கள் யாரும் இல்லாத ஒரு கிளீனான தமிழ்நாடு தான் உருவாகும். தாவேக அரசு உச்சநீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பை மறு பரிசீலனைக்கு எடுத்துட்டு போய் மக்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரமா இருக்க அந்த காட்டை மீட்டு தரணும் அப்படிங்கறது நம்ம எல்லாரோட கோரிக்கையா இருக்கு. இந்த விவகாரத்துல வனங்கள் காப்பாற்றப்படுமா அல்லது மக்களின் வாழ்வாதாரம் காப்பாற்றப்படுமா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜேபி.